ஹாய் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சரஸ்ஜா, நான் சென்னையிலேருந்து தாங்க வரேன். சூப்பர். ஸோ வருஷத்துக்கு எவ்வளோ படம் பார்ப்பீங்க? வருஷத்துக்கு ஒரு 4 படம் 5 படம் பார்ப்பேன். 4 படம் தான் பார்ப்பீங்க. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் இது வரைக்கும் தேட்டரில் போய் பார்த்த படம், ஏதாவது ஒரு படம் ரொம்ப உங்களை எமோஷ்னலாக ஆக்கியிருக்குங்களா, ஒரு மாதிரி பிரேக் ஆக்கி அனுப்பியிருக்கும்ல, அப்படின்னா அது என்ன படம்? தியேட்டர்ல பார்த்த படம்னு சொல்லணும்னா சிவாஜி வாஸ் a வெரி குட் மூவி. நான் எனக்கு ரொம்ப அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஒரு எமோஷனலாக இருந்துச்சு. அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தியேட்டர் சொன்னீங்கன்னா கன்னத்தின் முத்தமிட்டால். ஓகே, கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த படம் ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். வேறு ஏதாவது நீங்கள் பிரேக் டவுன் ஆன படங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு கன்னத்தின் முத்தமிட்டால் வாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபார் மீ. எனக்கு அது ஒரு மாதிரி ஹாண்டிங்கான படம் தான், அழுக விட்டுரும் அந்த படம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, எபிசோடோட முதல் சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்துருச்சு. பொங்கல் ஸ்பெஷல் மூவி ரிலீசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ராம் சரணுடைய கேம் சேஞ்சர் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன படம் இதில் பிடிச்சிருக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் ஷாஹித் ப்ரோ, பெரம்பூர்லேருந்து வரேன் ப்ரோ. ஏன் ப்ரோ யாரோ பூச்சி கடத்தி நிற்க வச்ச மாதிரி நின்றுருக்கு? இல்லை, நார்மலாக தான் ப்ரோ நின்றுட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறீங்க நீங்கள்? அக்குபஞ்சர் டாக்டர் ஆக்சுவலாக. நான் இங்கே டி நகரில் எசன்சுவல்ஸில் மேனேஜராக இருக்கேன். அப்படியா ப்ரோ? சூப்பர் ப்ரோ, மல்டி டேலண்டட் கையாக இருக்கீங்க. என்ன பண்ணுறது, இந்த ஜென்ரேஷனில் அப்படி தான் இருக்கணும். சூப்பர். ஸோ எவ்வளோ படம் பார்ப்பீங்க ஒரு வருஷத்துக்கு தோராயமா? நான் நல்ல படம் எது இருந்தாலும் ரிலீஸான பார்த்துருவோம் உடனே போயிட்டு. ப்ரோ, இது வரைக்கும் நீங்கள் தேட்டரில் பார்த்த படங்கள்லேயே உங்களை ரொம்ப எமோஷனல் ஆக்கி பிரேக் டவுன் ஆக்கி அழுவிட்டு அமிச்ச படம் அப்படின்னா என்ன படம்? நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அமரன் இஸ் வெரி சூப்பர் மூவி. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போனோம் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு. சரி, ஓகே, பில்டப் நிறைய இருக்குது அந்த மாதிரி போனோம். பட் எக்ஸ்ட்ராடனரி அந்த மூவி டக்கராகுதுக்கா. அவ்வளோதான், இதுவே நான் அளவு விட்டுருச்சு. இதுக்கு மேலே எந்த படத்தையும் நான் ரீகால் பண்ணல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபேமஸே போதும். இன்னும் 10 வருஷத்துக்கு பேசுவேன் தமிழ் சினிமாவில். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேர்களே, எபிசோடோடைய அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ஜெயிலர் படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த படத்தினுடைய பார்ட் 2க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் இந்த இயர்க்குள்ளே வந்து இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யோகி பாபா அவர்களுக்கு அங்கங்கே காமெடி ட்ராக் இருக்கும். பட் பார்ட் 2ல் ரொம்ப, அதாவது வந்து ஒரு முழு நீள காமெடி ட்ராக் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் இதோ இருக்கிற தேனாம்பேட்டிலேருந்து தான் வரேன். என் பேர் கோகல். நான் நந்தனம்லேருந்து வரேன். என் பேர் ஸ்ரீகாந்த். ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி வணக்கம் சார்ன்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் டீச்சில் சொல்லிருக்கீங்க. எத்தனாவது படிக்கிற நீ? நான் 8th படிக்கிறேன். நீ? நானும் 2 பேருமே 8th தான். நான் 12th படிக்கிறேன். வேற ஸ்கூல், இந்த ஸ்கூல் இல்லை. என்னடா அப்படி பார்த்தா தெரியலையா 12th படிக்கிற மாதிரி? அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். இல்லைண்டா, அவமானப்படுத்திட்டான் என்னைய. ஓகே, ஸோ நீ வந்து நிறைய படங்கள்லாம் பார்ப்பியா? ஸோ நீ வந்து தியேட்டரில் பார்த்த படம் உன்னை ரொம்ப எமோஷ்னல் ஆக்கின படம்னா என்ன படம்? ஒரு மாதிரி அழுதுகிட்டே வெளில வந்தேன் அப்படின்னா என்ன? டான் படம் தான். டான் பார்த்து கிளைமேக்ஸ் பார்த்துட்டு அந்த அப்பா சென்டிமெண்ட் அதை பார்த்து அழுதுட்டியா? எவ்வளோ அழுத? எப்படி சொல்கிறது, அந்த சீன் முடிகிற வரைக்குமே அழுதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, புரியுது. ஐ கேன் ஃபீல் யூ. உண்மையாக அந்த டான் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி கண் கலங்க வைக்கும் பதிவாக தான் இருக்கும். உனக்கு இங்கே அழுதுட்டு இருக்கான். ஒரு மாதிரி எமோஷன் ஆன படம்னா ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பார்ட் 3 ஹிடன் வேர்ல்டுன்னு ஒரு படம். அந்த படத்தில் லாஸ்ட்டில் அவனும் அந்த டிராகனும் பிரியும் போது செம எமோஷ்னலாக இருக்கும். கில்லி டைலாக் தான் நான் என்னடா ஹாலிவுட் டைட்டில்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி. சூப்பர், தேங்க்யூ. நேர்களே, எபிசோடுடைய அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம பாகுபலி புகழ் இயக்குனரான ராஜமௌலி அவர்கள் வந்து மகேஷ் பாபு அவர்களை வச்சு ஒரு பேன் இந்தியா படம் வந்து எடுக்கிறதா இருக்கிறாரு. அதனுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கங்கே வந்துருச்சு. இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முதற்கட்ட படப்பிடிப்பும் இந்த வருஷத்துக்குள்ளே ஆரம்பமாகப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடின்னு சொல்கிறாங்கங்க. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் நாகேஷ், இவங்க பேர் சித்ரா. அடுத்த கேட்பேன் சார். என்ன சார் கேட்க விடாம பண்ணீங்க? அவங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். நிஜமாவா? டாக்டர் சித்ரா. டாக்டரா நீங்க? ஆமாம். என்ன டாக்டர் நீங்க? ஸ்பெஷலிஸ்ட்? நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து இன்டர்னல் மெடிசன், ஏஜ் கேர். ஓகேங்க, சூப்பர். நிறைய ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் கேட்டுக்கிறேன், முடிச்சுட்டு கேட்டுக்கிறேன். திஸ் அங்கிள் வந்து ரொம்ப சில் கையா வந்திருக்காரு பாருங்க. ஒரு மாதிரி ட்ரெண்டில் இருக்காரு திஸ் அங்கிள். நான் கூட பூமராட்டா இருக்கேன். நம்ம கை வந்து ஃபுல்லா திஸ் ப்ரோ சொல்லுங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த படங்கள்லேயே உங்களை ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆக்கியிருக்கும்ல ஒரு படம், பிரேக் டவுன், அந்த மாதிரி நீங்கள் பார்த்த படம் எது? ஆஸ்திரேலியாவிலேருந்து வரேன். நிறைய படம் பார்க்கறது இல்லை, டைம் இல்லை. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தால் படம் பார்க்க கூடாதா? டைம் இல்லை, பயங்கர பிஸி.
ஒரே பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்துறவா? பட் ஆனால் இது வரைக்கும் இந்த ஒரு 3 வருஷத்தில் பார்த்த படத்தில் பெஸ்ட்டு த ஒன் விச் டச்ட் அவர் ஹார்ட் 96. மேம் நீங்கள் என்னன்னு வீட்டுக்கு போய் கேளுங்க. யார் 96ல் வந்த ஜானுன்னு கேட்டிங்கன்னா தான் தெரியும். யார் சார்? த்ரிஷா. பின்ன நீங்கள் த்ரிஷாவா? அப்போ அந்த பையன் எங்கேயோ அந்த பொண்ணு எங்கேயோ இருக்கு. அவனை யாரும் கண்டுபிடிச்சா? எனக்கு அதுதான் முக்கியம். ஆக அங்கே ஒருத்தன் அழுதுட்டு இருந்தான் 96 ராம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அவனெல்லாம் விட்டாங்க. த்ரிஷாவை பார்க்க தான் போனேன்றாரு. வேற பின்ன மனசலாய் மேம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எமோஷன் ஆக்குன படம் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுல நீங்கள் பார்த்தோன்னே ஒரு மாதிரி அழுதுட்டேன் இந்த படம் பார்த்து அப்படின்னா? ரொம்ப படமே பார்க்கறது இல்ல. என்ன அது ஆச்சரியமா இருக்கு. அல்ல, ஜோவியல பார்த்தது வந்து விஜயோட காவலன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கு அசின் பிடிக்கும். இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். அதில் வந்துட்டு அசின் ஹீரோயின் ஃபேமிலியாக இருக்காங்க. இவங்க த்ரிஷாக்காக தான் படம் பார்ப்பாங்க. அவங்க காவலன் வந்து விஜய் காவலாம் பார்க்க மாட்டாங்க, அசின்காக தான் பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் உண்மையை கடைசியாக சொல்லுங்களேன். லாஸ்ட்டாக ஒன் டைம் கேட்குறேன். யார் இந்த 96 உங்கள் லைஃப்பில் இருந்த அந்த த்ரிஷா யார்? தேவையில்லாம தேர் இழுத்து தெருவில் விடுறானே. ஸ்கூல் டைம் லவ். என்னோட ஸ்கூல் டைம்லவா? யாரும் இல்லை. என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. என் பொண்டாட்டியை நான் பார்த்ததே 9 days பிஃபோர் மேரேஜ். வந்து மாத்திட்டாரு டாபிக்கை. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ஸ்கூல் டைம் லவ் என் ஒய்ஃப் வந்து நான் ஒரு 8 days முன்னாடி தான் பார்த்தேன். ஆமாங்க, காலம் வராதப்பா. சரி சரி, இருக்கட்டும். அங்கே போயிட்டு வேலை பண்ணிட்டு எங்கள் அப்பா சீக்கிரமாக அந்த கல்யாணம் பண்ணிக்கோன்னாரு. வந்தேன். ஆல்ரெடி கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணி 800 பேருக்கு எல்லாம் இன்விடேஷன்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் தான் இவளை பார்த்தேன். ப்ரோ இஸ் a lucky guy. நேரா ஆஸ்திரேலியா பிளேன்லேருந்து இறங்கி 96க்கு மேலே இது அதுக்கும் மேலே நிஜமாவா? ப்ரோ ஃப்ளைட்லேருந்து இறங்கி தாலி கட்டிட்டு அடுத்த ஃப்ளைட்டில் அப்படியே ஏறிட்டாரு. என் பொண்ணுக்கு பிடிச்ச மூவி வந்து அந்த விக்ரம் கேரக்டரை வந்து she likes it very much. அவர் பேர் என்ன? அவளும் டாக்டர் தான். ஃபேமிலி ஒரு பியூட்டிஃபுல் வித்தியாசமான ஃபேமிலியாக இருக்காங்க. திஸ் ஃபேமிலி பையன் டாக்டர், பொண்ணு டாக்டர். அவ தமிழ் பேச மாட்டா, பட் லிங்கேசன் சொல்லுவா. லிங்கேசன் அப்படின்னுவா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் லிங்கேசன். எனக்கு என்னமோ அவங்க லைஃப்ல ஒரு லிங்கேசன் இருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். நேர்களை எபிசோடோட அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகரான விஜய் அவர்களுடைய இறுதி படம் ஃபேர்வெல் படம் விஜய் 69 அப்படின்ற ஒரு படம் வந்து அவர் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ H. வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படம் வந்து தயாரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய முதற்கட்ட படப்பிடிப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்றத வந்து நம்மளே ப்ரீவியஸ் இளமை 20 எபிசோட்ஸில் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ என்ன அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா, இந்த வீக் விஜய் 69 படத்தினுடைய செகண்ட் ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நேர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபன் ஃபீல்டு என்டர்டைன்மெண்ட் இளமை இதோ எபிசோடு மூலமாக அடுத்த வாரம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை. டாடா, பை பை.